ஸ்ரீமஹாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்துலேயும் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரன் யதிருச்சாஹரே ரக்ஷாவாமனரோஷ ராம கருணா காகுஸ்தஹேலாஹலின் கிரீடா வல்லப கல்கவாஹன தசா கல்கின் இதி பிரத்யஹம் ஜல்பந்த புருஷா புனந்தி புவனம் புண்ணியௌக பன்யாபனாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரத்தின் 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இதுவரை நம்ம பார்த்த அந்த 10 அவதாரங்கள் தசாவதாரங்களோட அந்த ஒரு ரீகேப்பாக தராராம் இந்த இடத்துல தேசிகன். அந்த 10 அவதாரங்கள் அதோட சிறப்பம்சங்கள் ரெண்டுத்தையுமே சேர்த்தே இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாராம் அவர். அப்படி அவர் சொல்கிறதை இப்போ நம்ம அனுபவிப்போம். இச்சாமீன விஹார கச்சப. இச்சா மீன தன்னுடைய ஆசையாலேயே தன்னோட ஆசையை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக வேதங்களை மீட்டு அதை நம்ம பிரம்மாவுக்கு அளித்து பிரம்மா படைப்பார். அதை படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் தான் காக்கணும் என்கிற அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றுவதற்காக தான் ஆசைப்பட்டு அந்த மீன் ஸ்வரூபத்தில் அந்த மத்ஸ்ய ஸ்வரூபத்தில் வந்தார். மத்ஸ்யாவதாரம் அதில் வந்துருது. இச்சா மீன விஹார கச்சப்ப விளையாடணும் என்ற ஆசை வந்தபோது நம்மளோட கூர்மாவதாரத்தில் வந்தார். ஒரு ஆமையாக வந்தார் என்று பார்க்க முடியாது. தன்னோட முதுகு அரிக்கிறது என்று அதை சொரிந்து கொள்வதற்காக அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த கடும் போர் நடக்கும்போது அந்த சமுத்திரத்தை மந்தனம் பண்ணும்போது அந்த இடத்தில் தன்னோட முதுகை வைத்து அந்த மந்தர பர்வத்தத்தோட அந்த முதுகை சொரிராமாய் செஞ்சின்றாரே. அதே சமயத்தில் குரட்டை விட்டு தூங்கும்போது அந்த கடல் அலைகள் அவரை அப்படியே தாளாட்டுறது போல இருந்தது. அதனால் அந்த ஒரு விளையாட்டும் இருக்கே, விளையாட்டு மனசோட இருந்தாரே, அந்த ஒரு அவதாரம் கூர்மாவதாரம் என்று சொல்றார். இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரன் ஒரு பெரிய பன்றியின் ஸ்வரூபமாக பெரிய வராக ஸ்வரூபத்தில் வந்தார் என்று சொல்கிறார். வராக ஸ்வரூபத்தில் வந்து பூமாதேவியை மீட்டு பூவராகராக மாறினாரே என்று சொல்கிறார் நம்மளோட தேசிகன். இச்சாமீன விஹார கச்சப்ப மகாபோத்ரன் எதிர்ச்சாஹரே. யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் யாருமே இவர் வருவார் என்று எதிர்பார்க்கல. அந்த ஒரு சமயத்தில் நரசிம்ம ஸ்வரூபத்தில் வந்தார் நம்மளோட பெருமாள். அவரே அந்த ஸ்வரூபத்தில் வருவார் என்று எதிர்பார்க்கலையாம். அந்த ஒரு நொடியில் வெளியில் வந்தாராம் நரசிம்மனாக. அதனால் எதிர்ச்சாஹரே ரக்ஷா வாமன எல்லாரையுமே காப்பதற்காக வாமன ஸ்வரூபத்தில் வந்தார் என்று சொல்கிறார். யாரை காத்தார் என்றால் 2 பேரை காத்தாராம். இந்திரனை தன்னோட சொத்துக்கள் எல்லாம் மீட்டு திருப்பி இந்திரனுக்கு தந்து அந்த இந்திரனின் பதவியை காப்பாற்றினார், அந்த இந்திரனை காப்பாற்றினார். அதுபோலவே பலி சக்கரவர்த்தியை தன்னோட அந்த ஒரு அகங்காரத்திலேருந்து அந்த கர்வத்திலேருந்து காப்பாற்றினார் என்று சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது இந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட இருந்து அந்த அகங்காரம் அந்த ஒரு கர்வம் அதுதான் பெரிய அரக்கன் பெரிய அசுரன் என்றே நம்ம பார்த்துருக்கோம் பகவத்கீதையில். அது போலவே அந்த மகாபலி சக்கரவர்த்தியை கர்வத்திலேருந்து காப்பாற்றினாராம் வாமனன். ரக்ஷா வாமன ரோஷராம கருணா. ரோஷராம என்று இங்கே சொல்கிறது பரசுராமரை, அதாவது தன்னோட தந்தையை அவமதித்து விட்டார் என்ற அந்த ரோஷத்தோடு அந்த காத்தேவிராஜனை போயிட்டு வதம் செய்கிறாராம் பரசுராமர். அப்படி ஒரு ராமனாக அப்படி ஒரு பரசுராமனாக இருப்பவருக்கு நமஸ்காரம் என்றும் சொல்கிறார். ரோஷராம கருணா காக்குஸ்த. அடுத்தது ராமாவதாரம் பரசுராம ராம. ஆனால் ராமாவதாரத்துக்கு திருப்பியும் பரசுராமர் பெயரோட வரும் ராமரை சேர்க்க முடியாது, அதை சொல்ல முடியாது. அதனாலேயே இன்னொரு பேரில் கருணா காக்குஸ்தன் என்று சொல்கிறார் நம்மளோட தேசிகன். அதாவது கருணைக்கே ஒரு வடிவு இருந்தால் அது ராமாவதாரத்தின் வடிவம் தான். ஆனால் கருணையே வடிவமாக இருக்கும் ராமர், அவருக்கு நமஸ்காரம் என்று சொல்கிறார். கருணா காக்குஸ்த ஹேலா ஹலின். அதாவது நான் தான் சொன்ன மாதிரி அந்த உழவு தொழிலுக்கு உபயோகப்படுத்துகிற அந்த ப்ளவ் என்கிற அந்த விஷயத்தை கையில் வைத்து அது ஒரு ஆயுதமாக வைத்து அதை வைத்து விளையாடுகிற ஸ்வரூபமாக பலராம ஸ்வரூபமாக வந்தாரே, அந்த ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம் என்று சொல்கிறார். ஹேலா ஹலின் கிரீடா வல்லப கல்கவாகன தசா. கிரீடா வல்லப அந்த லீலைகளுக்கெல்லாம் அரசனாக வந்த கிருஷ்ணாவதாரம். கல்கவாகன தசா கல்கின் இதி பிரத்யகம். அதாவது ஒரு வெள்ளை நிற குதிரைக்கு மேலே கல்கி ஸ்வரூபமாகவும் வரப்போகிறார். இப்படி 10 அவதாரங்கள் இருக்கிறார் நம்மளோட பெருமாள் என்று சொல்கிறார் நம்மளோட தேசிகன். இப்போ இது எல்லாத்தையுமே சொன்னால் கல்கி நிதி பிரத்யகம் ஜல்பந்த புருஷா புனந்தி புவனம் புண்ணியௌக பஜ்ஞாபனாக.
இந்த ஒரு 10 அவதாரங்களோட திருப்பெயர்களை, இந்த 10 அவதாரங்களோட திருநாமங்களை, அந்த 10 அவதாரங்கள் செய்த அந்த லீலைகளை மனதில் வைத்து அதை சொன்னோம் என்றால் நிச்சயமாக பல கோடி புண்ணியங்கள் நம்மளை வந்து சேரும் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு இளைஞனுக்கும் அவன் வீடு பக்கத்தில் இருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கும் அந்த இளம் பெண்ணுக்கும் நிச்சயம் ஆறதாம். அடுத்த நாளே அவளுக்கு வந்து கல்யாணமும் ஆறதாம் காலையில். இப்படி காலையில் 2 பேருக்குமே கல்யாணம் ஆகும்போது அந்த சுகம் என்கிற அந்த விஷயத்தை பார்த்தோம். அதாவது இந்த இளைஞனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து அழகாக இருக்காள் பக்கத்து வீட்டு பெண், இவளுக்கு நான் தான் கணவனாக இருக்க போறேன் என்று சந்தோஷம் சுகம் வர்றதாம். அந்த தலைப்பில் வந்த சுகம் இங்கே வந்தாச்சு. இப்போ துக்கமும் வரணுமோனோ அந்த துக்கத்தை வர வைக்க தான் இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறதாம். என்ன ஆகுதுன்னா, அந்த திருமணம் நடந்த அதே நாளில் மத்தியான வேளையில் அந்த ஒரு பெண்ணுக்கு வயிற்று வலி வர ஆரம்பிக்கதாம். இப்படி வயிற்று வலி வந்த உடனே தாங்க முடியலையாம அந்த வலியை கத்த ஆரம்பிக்கிறாளாம் அந்த பெண். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஒரு இளைஞன் அவன் மனதுக்குள்ள ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு பயம் வர்றதாம். என்ன அடுத்து என்று தெரியலையே என்று. அதனால் தலைப்பில் பார்த்த துக்கமும் இங்கே வந்தாச்சு. இப்படி துக்கப்படுகிறான் இந்த ஒரு இளைஞன். இந்த கதை மேலும் எப்படி நகர்றது, அவளுக்கு வயிற்று வலி சரியாயிடுத்தா, இந்த கதை நம்மளுக்கு உணர்த்த வரும் அந்த தத்துவம் என்ன, நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய அந்த நீதி என்ன, நீதி கதையை நம்ம பெற்றுக்கொள்கிற அந்த ஒரு மெசேஜ், அதுலேருந்து வர நம்மளுக்கு ஒரு செய்தி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.